இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உண்மையை சொன்னா திருவால தாங்கிக்க முடியுமா? திருவுக்கு இது தெரிஞ்சா தேவையில்லாத குழப்பமும் பிரச்சனையும் வரதோட காலத்துக்கும் காஞ்சனா என் மேல இன்னும் வெறுப்பாயிடுவா. இப்ப எப்படி நான் திருவை சமாளிக்கிறது? என்னம்மா யோசிக்கிறீங்க? சத்தியம் பண்ணுங்க. திரு, என்னப்பா நீ? அதான் நான் ஏன் வரக்கூடாதுன்ற காரணத்தை உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இத பாரு, அங்க எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல நீ போய் உப்பு கூட மாத்திர சடங்க பாரு. அது பாதியிலே நிக்க கூடாது, அது தப்பு. அம்மா, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நீங்க இல்லாம எதுவுமே நடக்காது. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்ன சமாதானப்படுத்த நினைக்காதீங்க. இப்ப நான் ஒண்ணு சொல்லவா? இப்ப நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கு. ஆனா அதை உங்களால சொல்ல முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னு சொன்னப்ப நீங்க கோயில்ல தான் இருந்திருக்கீங்க. அது யாருன்னே தெரியாத ஒருத்தி சாமி மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாமா?